இருந்து வருகிறாங்க. வேறு கிரகத்து ஜனங்க அல்ல, எல்லாம் நம்ம போல சாதாரண மனுஷங்க தான். நூதன சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. ஏன்? தேவனுடைய கட்டளைகளும் இல்லை, கற்பனைகளும் இல்லை, அதன்படி செய்கிறது இல்லை, எல்லாம் கிருபை தான். கிருபை என்பது என்ன? அந்த கிருபை என்னாலும் உன்னிடத்தில் இருக்கும்னு நினைக்காது. மாயை உள்ளே வருகிறபடியினால கிருபை நீ போக்கடித்து கொண்டிருக்கிறாய். யோனா சொல்லுகிறார், அநேகர் மாயை நம்பி வரும் கிருபை போக்கடிக்கிறாங்க. கிருபை என்ற பெயரில் உனக்கு நூதன உபதேசங்கள், நூதன சிஷ்யர்கள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் வருகிற அந்த உபதேசங்கள் உன்னை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், உன்னை புதிய சிருஷ்டிக்கு நேர வழி நடத்தும். சுபாவ கிளைகளை மாறுதல் வரும். இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது ஐயா. இப்பொழுது எல்லாம் 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும். பெருக்குதலின் வழியே தான் எனக்கு தெரிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் சிறுக அவர் பெருக வேண்டும். உன்னில் அவர் பெருகினாலே போதும், எல்லாம் பெருக்கெடுத்து ஓடும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பெருக்கினார்கள், பலிக்கு பெருக்கினார்கள். காரணம் என்ன? அவர்கள் சிறுகினார்கள். அதாவது அவர்கள் அவ்வளவாய் தாழ்மைப்பட்டார்கள், அவ்வளவாய் அவர்கள் சகித்து கொண்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வம்சத்துக்கு ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் அவர்கள் தேவனுக்கு ஏற்ற ஜனங்களை காணப்படுறதுக்கான காரணம், அவர்கள் கொஞ்சம் பேசினார்கள், தேவன் நிறைய பேசினார். இங்கே நாம் கடைசி நாட்டில் புதிய ஏற்பாட்டின் சபையார் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அதிகம் பேசுகிறோம், கர்த்தர் பேசுகிற நிறுத்தி விடுகிறார். நடைமுறை. வானம் வெங்கலமாக போவையா, வானம் மழை கொடுக்காது, வானம் மழை கொடுக்காது, வானம் மழை கொடுக்காது. ஏன்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியும் கொடுக்கும். எதுக்கு? ஆசரிப்பு கூடத்துக்கு ஓய்வனால் ஆசரித்தாலே போதும். ஏன்? அநேகர் இதை கடைபிடிக்க வேண்டும். சிலர் சபை கூடி விடுதலை விட்டு விடுகிறதை போல நீங்கள் செய்யாதிருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன் சபை கூடுதலை விட்டு விடுகிறோம்? அங்கு போனால் கடும் உபதேசம் கஷ்டமாக இருக்குது. சத்தியம் எனக்கு சரீரத்தை பாதிக்கிறது, என் சுயத்தை உடைக்கிறது. சரீரம் பாதிப்பில்லை, சுயம் உடைக்கப்படுகிறது. இருளை வெளிச்சமாக்குறதுக்கும், வெளிச்சத்தை இருள் என்று சொல்லுகிறதுக்கும், தித்திப்பை கசப்பாக்குறதுக்கும், கசப்பை தித்திப்பாக்குறது ஜனங்களுக்கு ஐயோ என்று போதிக்கிறார்கள். அது எனக்கு வேதனையாக இருக்கிறது.